ராமாயணம் சம்மந்தமாக என்னோடய புக் ஷெல்ஃபில் என்னென்ன புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அது போக நான் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்ட ராமாயணம் சம்மந்தமான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் உள்ள புக்கோட லிஸ்ட்டையும் நான் இங்கே சொல்ல போகிறேன். இது முழுக்க முழுக்க ராமாயணத்துக்கான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் உள்ள புக்கை பற்றிய வீடியோ தான். ராமாயணம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அது முழுக்க முழுக்க ராமோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். அதாவது நம்ம ராமர் காட்டுக்கு போனார், அங்கே சீதை கடத்தப்பட்டால் ராவணனால். ராவணனை வில்லனாக போர்ட்ரே பண்ணி தான் அந்த கதை முழுக்க நகரும். அந்த மூவி நீங்கள் பார்க்க போகிற மூவி முழுக்க முழுக்க ராமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நம்ம முன்னாடி காட்சிப்படுத்துவாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற புக்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்படி அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் புக் பார்த்தீங்கன்னா 2020 என்னோடய ரீடிங் ஜேர்னியே அந்த புக்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க, பெரிய புக்கிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாத, அப்புறம் ரீடிங்குள்ளே நீ போக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பெரிய புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஃபேவரட் ஜானர்னால எனக்கு புக்ஸ் இன்னமும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பெரிய புக்கை நான் 3 வாரத்தில் படித்து முடித்தேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படி என்னடா புக் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராவணன் பெர்ஸ்பெக்டிவில் இருந்து ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு தான் நான் இருக்குது பாருங்கள், அசுரன். இது ஆனந்த் நீலகண்டனால் எழுதப்பட்டது. முழுக்க முழுக்க ராவணன் சைடு இருக்க கெட்டதையும் சொல்லியிருப்பாங்க, நல்லதையும் சொல்லியிருப்பாங்க. ராவணன்னா யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் மனுஷனா எப்படி உயர்ந்து நின்னா அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது டிரான்ஸ்லேஷன்னா நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாங்க. அவ்வளோ அழகாக மொழிபெயர்த்திருப்பாங்க. இது இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினல் வெர்ஷன் ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு. நீங்கள் தமிழில் வேணும்னா இந்த வெர்ஷன் வாங்கி படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் ராவணனோட நல்லதையும் கெட்டதையும் இதுக்கு மேலே யாரும் அழகாக காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் அவ்வளோ அழகாக அந்த புக்கில் காட்டியிருப்பார். தமிழர்களாக இருந்தீங்கன்னா இந்த புக்கை படித்து பாருங்கள். ஏன்னா தமிழ் அரசன் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை கெட்டவங்கள போர்ட்ரே பண்ணுறத காலமாக ராமாயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தமிழ் அரசன் எப்படிப்பட்டவன், எப்படி நேர்மை மிக்கவன், அவனுக்குள்ளே கெட்டது இருக்குது இல்லைன்னுல, ஆனால் அவன் எதற்காக இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. படித்து பாருங்கள். 2வது புக் பார்த்திங்கன்னா ராவணனோட ஒய்ஃபோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதப்பட்டது. இங்கே பாருங்கள், மண்டோதரி. இது கோரல்தாஸ் குப்தாவால் எழுதப்பட்டது. இது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் தான் வந்துச்சு. அதாவது இதில் மண்டோதரி என்ற இருக்குது. அது போக இன்னும் 2 புக்ஸு. குந்தி, மகாபாரதத்தை பாண்டவர்களோட அம்மா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிற புக்கு. இதுவே கோரல்தாஸ் குப்தா எழுதுனது தான். இது போக தாரா என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பார்த்துருவோமா? இது போக இந்த சீரீஸில் இன்னும் 2 புக்கு இருக்குது. அதாவது பாஞ்சாலி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்குது, அப்புறம் அகல்யா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்குது. நம்மள்கிட்ட இப்போதைக்கு 3 புக்கு தான் இருக்குது. இப்போது மண்டோதரி புக்கு. இது மண்டோதரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க எப்படி ராமாயணத்தை பார்த்தாங்க, அவங்க எப்படி முதல் ராவணனை பார்த்தாங்க, ராமரை பார்த்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க எப்படி வாரை ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு பெண்மணியாக தன்னோட கணவன் வாருக்கு போயிட்டான்னா அந்த பெண்மணியோட ஃபீலிங் எப்படி இருக்கும், அவங்க தன்னை சுற்றி இருக்க சுற்றுப்புறத்தை எப்படி பார்த்துக்கணும் அவங்க கணவன் இல்லாதப்ப, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு. குந்தி. இது நான் மகாபாரதம் பற்றி டீட்டெயிலாக எத்தனை புக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறப்ப இதை பற்றி பேசுகிறேன். இப்போதைக்கு இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த புக் பார்த்திங்கன்னா தாரா, கோரல்தாஸ் குப்தாவால் எழுதப்பட்டது தான். இது வாலியோட ஒய்ஃபான தாரா பற்றிய கதை. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ராமாயணம். எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் இந்த புக் படிக்கலை. நான் லான்ச் ஆன அன்னைக்கு, அதாவது இந்த புக் லான்ச் ஆன அன்னைக்கே ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் இன்னும் படிக்காமல் நம்ம புக் ஷெல்ஃபில் இருக்குது. ஒரு குரங்கினத்தின் ராணி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அதுவும் தன்னோட கணவன் அவ்வளோதான் கொல்லப்பட்டான், இனிமேல் சுக்ரீவன்னா அரசன் அப்படிங்கிறப்ப அதற்கு ஏற்ற மாதிரி தன்னோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றிக்கிட்டாங்க, குவீனாக நினைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, குவீனாக இருக்கிறதுக்கு அவங்களோட மைண்ட் செட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ராவணன். அமிஷ் எழுதின வெர்ஷன். அமிஷ் இதிலே ராமன் ஒரு வெர்ஷன் எழுதியிருக்காரு, சீதான்னு ஒரு வெர்ஷன் எழுதியிருக்காரு, வார் ஆஃப் லங்கான்னு எழுதியிருக்காரு. இது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் தான். அதில் நம்மள்ட்ட ராவணன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ராமன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் புக் இருக்குது. அமிஷ் எழுதி வச்சிருக்காரு. சீதா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் புக் இருக்குது. நான் ராவணன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படித்த பிறகு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கின புக். பட் இன்னும் படிக்கலை. படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது போக ராமாயணத்தை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமிஷோட ராம் புக் படிக்கலாம், சீதா புக் படிக்கலாம், வார் ஆஃப் லங்கா படிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா ராமாயணம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா சூர்பனகை பற்றி, சூர்பனகை பார்வையில் ராமாயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேன் எழுதின தி லங்காஸ் பிரின்சஸ் படிக்கலாம். அந்த புக்கை நான் லைப்ரரியில் எடுத்து படித்தேன்.
அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் எடுத்து படிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டேன். அதனால நம்ம புக் ஷெல்ஃபில் அந்த புக்கு இல்லை. அந்த புக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவிதா கேன் வந்து அவ்வளோ அழகாக மித்தாலஜியாக ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் எழுதியிருக்காங்க. அவங்களோட கர்ணாஸ் ஒய்ஃப், அதாவது கர்ணனோட ஒய்ஃபோட பார்வையிலேருந்து மகாபாரதத்தை சொல்லியிருப்பாங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கவிதா கேன் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மித்தாலஜிக்கல் புக்ஸை அவ்வளோ வெர்ஷன்ஸில் எழுதியிருப்பாங்க. ராமாயணத்துலேயே அவங்க எழுதின வெர்ஷன்ஸ் இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வெர்ஷன் வந்து இந்த லங்காஸ் பிரின்சஸ் தான். சூர்பனகையோட பார்வையில் அவள் மூக்கு அறுக்கப்பட்டோன்னா அவள் எப்படி ஃபீல் பண்ணா, அவள் ராமர் மேலே உண்மையாகவே ஆசைப்பட்டாளா, அவளோட ஆசை ஏன் வந்துச்சு ராமர் மேலே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக அந்த புக் பேசியிருக்கும். அதுக்கடுத்து தி ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்மெண்ட் சித்ரா திவகார்னியால் எழுதப்பட்ட புக்கு. சீதாவோட பார்வையிலேருந்து ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. நம்மகிட்ட அவங்களோட பேலஸ் ஆஃப் இல்யூஷன் இருக்குது. அதை பற்றி நான் ரிசர்ச்சே பண்ணேன். இந்த இருக்கு பாருங்கள், பேலஸ் ஆஃப் இல்யூஷன். இது வந்து பாஞ்சாலி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மகாபாரதத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச்சை இந்த புக்கை வச்சு தான் இருந்துச்சு. இதையும் 1000 ஸ்ப்ளெண்டிட் சன்ஸையும் எடுத்து தான் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து உள்ள கிருஷ்ணர் கேரக்டரு, கர்ணனோட கேரக்டரு, கிருஷ்ணருக்கும் பாஞ்சாலிக்கான பாண்டிங்கு, இதெல்லாமே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாஞ்சாலியோட ஒவ்வொரு விஷயமும் படிக்க எப்பா இந்த பொண்ணு வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணக்கூடிய புக்காக பேலஸ் ஆஃப் இல்யூஷன் இருக்கும். கிருஷ்ணா அண்ட் பாஞ்சாலியோட பாண்டிங்கை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்கங்க. நம்ம இது மகாபாரத வீடியோக்காக எடுத்து வச்சுப்போம். நான் எக்ஸைட்மெண்ட்டில் இப்போயே நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். பட் பரவாயில்ல, நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் அதை ஃபுல்லாக. சித்ரா திவகார்னி எழுதுன ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்மெண்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் படிச்சுட்டு ராமாயண படத்துக்கு போங்களேன். ராமாயண படம் என்னடா இது ராமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியுமே, அவ்வளோ விஷயம் தெரியுமே உங்களுக்கே தோணும். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் மித்தாலஜிக்கல் லவராக இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்லாம் பண்ணல. உங்களுக்கு வேறு ஜானர் பிடிக்கும்னா நீங்கள் வேறு ஜானரை போய் படிக்கலாம். பட் எனக்கு மித்தாலஜி பிடிக்கும், ராமாயணத்தை நான் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு ஏர்ஜோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் புக் ரிலேட்டடாக பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.